ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எறா குழம்பு, எறா வறுவல், மீன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ மீனுக்கும் எறாவுக்கும் மசாலா ரெடி பண்ணிடலாம். அப்போ தான் அது ஒரு 1/2 hour ஊறும். ஊறுனா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ எலுமிச்சப்பழம் புழிகிறேன். ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் தான். இப்போ அதே மாதிரி நான் எறாவுலேயும் புழிஞ்சு ரெடி பண்ணிக்கிறேன். மசாலாலாம் போடணும். இப்போது அடுத்தடுத்து இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் மீனுக்கு. அதே மாதிரி எறாவுக்கும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது அதே மாதிரி எறாவுக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ஊறுறதுக்குள்ளே நம்ம எறா குழம்பு வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எறாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சா தான் ஒரு 1/2 hour ஊறும். கரெக்டாக நம்ம குழம்பு வச்சுட்டு இதை வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்ல மசாலாலாம் நான் ரெடி பண்ணியாச்சு. தடவி 1/2 hour ஊறட்டும். அடுத்தது நம்ம எறாவை ரெடி பண்ணி வச்சுப்போம். இதுலேயும் அதே மசாலா தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஏன் அரிசி மாவு போடுறேன்னா கொஞ்சம் நல்ல முறுமுறு நல்ல கிறிஸ்பியாக வரும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எறா குழம்பு, எறா வறுவல் நல்லாயிருக்கும். தேவையான முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு நான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் குழம்புல நம்ம இது பண்ண முடியும். பாருங்கள், வெந்துடுச்சு. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம எறா குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் அரைச்சிக்கலாம். நம்ம இதெல்லாம் வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் காய்கறியில். இப்போ இதில் பார்த்துட்டு தான் போடணும். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் காரம். காய்கறிகளை இதில் போட்டுக்கலாம். வெந்த காய்கறியில் இதில் போட்டாச்சு. பாருங்கள், வெந்த காய்கறியும் இதில் போட்டாச்சு. பாருங்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நல்லா இதில் ஒரு பரட்டிட்டு, ஏன்னா அதில் காரெல்லாம் நல்லா இறங்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்புக்கு எறாவை இதில் போட்டுக்கலாம். மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொதி இறக்கிடலாம். ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எறா வறுக்க போகிறோம். இந்த தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், கொதிச்சிச்சு சூப்பராக. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இறா போட்டுக்கலாம். இறா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வறுத்த இறா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம் பாருங்கள். மீன்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம் பாருங்கள். மீன் வறுவல் ரெடி. எறா ஃப்ரையும் பாருங்கள். மீனோட தலை இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். ரெடி. எறா குழம்பு ரெடி பாருங்கள். இங்கே பாருங்கள், எறா குழம்பு ரெடி. எறா குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.